ஏங்க இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தினா அது எங்கள் ஊர் நாட்டாங்கோட்டாய் விநாயகர் சதுர்த்தி தாங்க. 3 நாள் சிறப்பாக ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து படையல் வச்சு அந்த ராஜகணபதிக்கு நல்லபடியாக கொண்டு போய் ஆற்றுல எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வீட்டுக்காக விநாயகர் ஊர்வலமாக எடுத்துகிட்டு போய் அங்கே பூஜை பண்ணி அவங்க ஊர் மக்கள் அனைவரும் நல்லபடியாக ஆற்றுக்கு அமுச்சு வச்சாங்க. இப்போ ஆற்றுக்கு வந்துட்டோம். ஆற்றுல பார்த்தீங்கன்னா எங்களே மாதிரி ஏகப்பட்ட பேர் விநாயகர் சதுர்த்தியில் எடுத்து வந்து கரைக்கு வந்துருந்தாங்க. எங்கள் சித்தப்பா வந்ததும் நல்ல இடத்த பார்த்து அருமையாக ஜம்முன்னு பூஜை போட்டுட்டு இருந்தார். நாங்களாம் இவர் எப்படா பூஜையை முடிப்பாருன்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தோம் சிலையை கரைக்கிறதுக்கு. சித்தப்பா சீக்கிரமாக பூஜையை மூடி நாங்கள் தூக்கிட்டு போய் சிலையை கரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சீக்கிரமாக பூஜையை முடிக்க சொல்லிவிட்டு அப்புறம் நாங்களும் எல்லோரும் சேர்ந்து ஒட்டுக்கா சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு நல்லபடியாக வேண்டிக்கணும், இந்த வருஷம் சிறப்பாக செழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டினேன். சரி போதும் சித்தப்பா விடு, தூக்கிட்டு போய் சிலையை கரைச்சிடலான்னா விடமாட்டேனார். வளைச்சி பூஜை போட்டுகிட்டே இருக்கிறாரு. சரி அப்படி ஒரு வழியாக பூஜையை போட்டு முடிச்சிட்டோம். எல்லாம் தயாராகி சாமியை தூக்கிட்டு போக ரெடி ஆகிட்டோம். சாமியை தூக்கிட்டு போனால் இருங்கடா சரட்டை வச்சுட்டு வரன்றதுக்குள்ளே இவங்க சாமியை தூக்கிட்டு நடு ஆற்றுக்கே போயிட்டானுங்க. பின்னாடி கேமரா தூக்கிட்டு வேகமாக ஓடினேன். அதுக்குள்ளே இவங்க கொண்டு போய் சாமி சிலையை கரைச்சே விட்டானுங்க. சரி நல்ல நடு கொண்டு போய் கரைச்சி விட்டாங்க. சரி விடு, அடுத்த வருஷம் மீண்டும் சந்திப்போம் பாய்ன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் சந்தோஷமாக.